காலை நேர சிந்தனை. வீரமும் தீரமும். ஒரு புழுவினை விட கேவலமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம் வாழ்க்கை இன்று உண்மையிலேயே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஒரு கூட்டுக்குள் நம்மை சிறைபிடித்து வைத்துவிட்டது இயற்கை. இனி என்ன பண்ண போகிறோம்? எதிர்காலம் பற்றி ஏகப்பட்ட பயம். ஆனால் இனிமேல் தான் இருக்கிறது உண்மையான போராட்டமே. ஒரு புழு தன்னை கூண்டுக்குள் குறுக்கிக் கொண்டு மெல்ல மெல்ல தன்னையே அழித்து கொண்டு தவமாய் தவமிருந்து தன்னை உணர முயற்சிக்கிறது. அது சுருங்கி சுருங்கி அனைத்தையும் இழந்து எதற்கும் தயார் என இறைவனிடம் சரணடைந்து நிற்கையில் அதற்கு சிறகு முளைக்கிறது. சிறகு முளைத்ததும் அது தன்னை உணர்ந்து கொண்டு கூட்டுக்குள் இருந்து விடுபட போராடுகிறது. நீண்ட வலிமிகு வேதனை காலத்திற்கு பிறகு விடுதலை பெற்று வண்ணச் சிறகுகளுடன் நீல வானத்தில் பறந்து மகிழ்கிறது. இந்த புழுவினைப் போலவே இன்று நாமும் கூட்டிற்குள் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நமக்கும் சிறகு முளைக்கும். அன்று வலியுடன் போராடி மீண்டால் இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் விடுதலை பெறலாம். இனி நமது வாழ்க்கை வலிமிக்கதாகவே இருக்கும். ஆனாலும் அதை கடந்து சென்றால் வானம் வசப்படும். கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். ஒரு புழுவை விடவா நாம் கேவலமாய் போய்விட்டோம்? ஒரு புழுவிற்கே சிறகையும் ஆற்றலையும் அளித்த இறைவன் நமக்கு ஏதும் தராமலா இருப்பான்? அந்த புழுவை போல் அத்தனையும் எதிர்கொண்டு நமது தகுதியை நிரூபித்தால் மட்டுமே நமது வாழ்வும் வண்ணமயமாய் மாறும். இது சத்தியம். இதுவே நிச்சயம். கவலை வேண்டாம். பொறுமையும் இறைவனின் மீது நம்பிக்கையும் இருந்தால் வாழ்வு நிச்சயம் சிறக்கும். வாழ்க்கையில் வலிகள் சாதாரணம். வலிகளே நம்மை வலிமை மிக்கதாக்குகின்றன. அவை வாழ்வில் நமக்கு புதிய வழிகளை காண்பிக்கின்றன. வாழ்வை உடலளவில் தைரியமாய் எதிர்கொள்வது வீரம். மனதளவில் தைரியமாய் எதிர்கொள்வதற்கு பெயர் தீரம். சிலர் வீரராய் இருப்பார்கள், ஆனால் தீரம் இருப்பதில்லை. வேறு சிலருக்கு தீரம் இருக்கும் அளவிற்கு வீரம் இருப்பதில்லை. வீரமும் தீரமும் இணைந்த மனிதர்களே மாமனிதர்கள். இந்த வாழ்வில் மனிதனாய் வாழ்ந்து மடிவதை விட மாமனிதனாய் வாழ முயல்வோம். ஆம், நம்மால் முடியும். முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன்.